வர வேண்டும் வர வேண்டும். என்ன இங்கே இந்த லோகமே இப்படி கிடுகிடுன்னு நடுங்குது. ஆமா, இப்பொழுது நாரதன் நம்மை பார்த்து விட்டு இப்பொழுதுதான் போனான். ஆமாம், ஏதோ நாரதன் வருவது போல் தெரிகின்றது. என்ன ஒன்று புரியவில்லையே. வர வேண்டும் வர வேண்டும். வாழ்க தேடி இருக்கிறீர்கள். அப்பா வந்து கொண்டு இருக்கிறார். அப்பா வருகிறார். ஆமா. என்ன காரணம்? ஏன் நான் வந்திருக்கு தெரியுமா? என்ன காரணம்? ஒரு அதிசயமான காட்சியை நான் பார்த்தேன். நான் மட்டும் பார்த்தால் போதாது. நீ வரேன்னா சாதாரணமா வர மாட்டேன். ஏதோ ஒரு மூட்டை தூக்கிட்டு தான் வருவேன். மூட்டை கொண்டு வந்து உங்க இடத்துல என்ன பண்ண எங்க வந்தாலும் அத்தாது குட்டி சவரு அவன சாமியார் அப்பா. நீ எங்க காலை வைக்கிறியோ அந்த குட்டி சவரு. அப்பா நீ ஏன் சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்கப்பா? நீ ஏன் புள்ளியா நீ? யாரு யாரு அது என்ன தெரியல, மூஞ்ச பார்த்தா அப்பா அப்படி போல அப்பிடுறப்ப. தாத்தா இப்ப நான் வந்த காரணம் தெரியுமா? என்ன காரணம்? காலத்தில் மனம் கொண்ட யானை யானை. ஓஹோ, அந்த மனம் கொண்ட யானையை ஒரு கொட்ட பூனை புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கேன். ஒரு மதம் கொண்டு யானை ஒரு பூனை போட்டு பூனை கட்டி நீ மட்டும் பார்த்து விட்டால் போறவா? பார்க்க வேண்டாமா? நீ சந்தேகம் பண்ணலாம். இது ஒரு அதிசயமா இருக்கிறது. கருப்பு யானைக்கா தேவலோகத்துல வெள்ளையான தெளிவா சொல்லணும். அப்படியா? அந்த காட்சி நீங்க பார்க்கணுமா? இதான் காணகம். அதோ பார் மதம் கொண்ட யானை. பாத்தியா முறைக்குது முறைக்குது முறைக்குது. ஈசா யமதர்மா மகாதேவா யமதர்மா சம்போ மகாதேவா நாராயணா பிரம்மண்ட தேவா யமதர்மா யமதர்மா ஏன் இங்க அமர்ந்து கொண்டிருக்கின்றாய்? ஏன் உங்க வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன். இப்ப எனக்கு உயிர் பிடிக்கிற வேலையே கிடையாது. தானாக வருகின்றது அத்தனை உயிர்களும். எத்தனையோ நோய்கள், எத்தனையோ சுனாமி, எத்தனையோ இது அதோடு வந்து சேர்க்கின்றார்கள். அதனால எனக்கு வேலையை ராஜினாமா பண்ணி உட்காந்துருங்க. சின்ன சந்தேகம். முதலாளி நான் தான், தொழிலாளி அவர்தான். இப்ப அவன் முதலாளி மாதிரி தெரிஞ்சாங்க. நான் தான் தொழிலாளி. முதலாளி வந்து அவன் என்ன வாட்டர் சர்மா உட்காந்து நிமிரு ஏன் வந்து சுவாமி வந்த காரணம் மணிமந்திராவை நாட்டை ஆண்டு வரக்கூடிய நலவளம் ஆய்வு முடிந்துவிட்டது. அவன் உயிரை கவர்ந்து அவன் அருகிலே அவன் மனைவி இருந்தால் என்னை நேரடியாக பார்த்தால் இறந்த கணவன் என்று கேட்டால் கொடுக்க முடியாது என்று ஏதோ மந்திரத்தால் என்னை கட்டிட்டார். சாமி என்னை காப்பாற்றுது. கட்டிவிட்டாளா? ஆமா. அவள் யார்? அவள் இவ்வளவு கதை நடந்தது. யமதர்மன் கட்டிய பொண்ணு எங்க? அவங்கதான் இதுதான் பொண்ணு நீ பாத்துக்கிற? சத்தியமா நான் பாக்குறேன். ஏய் சத்தியம் பண்ணாதா? ஏமாந்து பண்ணு. ஒரே அப்பதே மாவன் உன்ன அப்படியே பார்த்தா சொன்ன நம்ம பண்ணல அப்பா. அது ஏன் தெரியல, அம்மாரி மலேசியா பார்த்தா அந்த பெண் எங்கே இருக்கின்றாள்? நான் இப்போ தலைமுழு போறேன். யாரு? இல்ல இந்த விடி போகுது. தலைமுழு தான் எனக்கு வேலை அதானே. ஆமா. சரி போற வழியில அந்த சப்தம் இருந்தாக்கா எப்படி இருந்தாலும் அந்த பெண் இங்கதான் இருக்கக்கூடும். ஆமா. நாங்களும் புறமாக பார்க்கிறோம். கஷ்டமா இருக்கும். நீ ஆம்பளை கட்டி வாழ்த்து நான் லோல் பண்ணி கிடந்தாரு. என்ன பண்ணுது? எமனை கட்டினார். உனக்கு என்ன திமுறதான் இந்த வேலை நீ செய்வனி? எமனை சுலபமா மந்திரம் சொல்லி கொடுத்தது எமனை கட்டுறதுக்காக சொல்லி கொடுத்தேன். இருக்கட்டுமா? ஆனால் இப்போது எமன் கட்டை வகுப்பிற்காக மும்மூர்த்திகள் வந்து இருக்கிறாங்க தெரியுமா? மும்மூர்த்திகளா? ஆமா இருக்கின்றார்கள். இருக்கிறார்கள். நீ என்ன செய்யுமா? யார் என்று அவர்கள் சொல்லக்கூடாது. அவர் போய் காலில் விழு, மாங்கலை பிடிச்சு கேளு. கொடுத்தா பாரு, கொடுக்கவில்லை என்றால் இருப்பதே கைவசம் இருக்கிறது. நாராயண மந்திரம் நாராயண மந்திரம் நாராயண மந்திரத்தால் இந்த மும்மூர்த்தி தேவர் கட்டு போடு. பார்த்தா நாராயண அவர் மந்திரம் அவரே கட்டுமா? ஆமா, ஏன்னா நம்ம வீட்டு அறுப்பு தான்
நம்ம விரல் வச்சாக்கா அந்த நெருப்பு நம்மளையே சுடும் அதை போல் இவர் மந்திரம் இவரையும் கட்டும். அப்படியா? எங்க அப்பான்னு பார்க்காத. அப்பா இருக்காரு. எங்க அப்பா வந்து ஒரு கணவனுக்கு அற்பாயில் கொடுத்த இந்த கண்ணீட்டு தான் அந்த பாவியா இவனையும் பிடிச்சி கட்டு. அப்படியா? ஐயா இதுக்கு மாங்காய் பிடிச்சிருந்தாங்க ஐயா. இந்த பொண்ணு இப்ப அனுபவிச்சினேன். யாரு? அந்த சந்தோஷம் இப்ப அனுபவிச்சினேன். எங்கடா கால் விழுது யார் தெரியுமா? யாரோ அனாதை என்று தெரிவித்தார். ஐயோ இவதான் சந்தோஷம் இவதான் சந்தோஷம். ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. என்ன கேட்டுக்கணும். என்னது? யார் இந்த பொண்ணு வந்து நம்ம கால் விழுது நான் தான் இவ யாரும் பார்க்க சொல்றீங்க. யார் வந்தாலும் நீங்களுடைய இது ஆசீர்வாதம் தானே. ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு முக்கியம். கேட்கணும் நீ. யாரு கேட்கணும்? நீ இங்க இருந்தியா? யா. நீ இங்க இருந்தியா? டேய் டேய் பட்டார் படார் பகித்துறோம். சரி அதை விடு. இவன் சந்தோஷம். எவரை பிடிச்சி கட்டியது இவன் தான். எமன் கிட்டியது நான் தான் கட்டிரி. எமன் கிட்ட அவக்க முடியுமா முடியாதா? முடியாது. உனக்கு ஒரு தரம் உண்டா? இவன் இல்லப்பா. ஒரு கிளியரா போய் போ. விட முடியுமா முடியாதா? ஐயா ஐயா விடு விட்டார். எனது கணவன் ஒரு தந்தார். அவர் சொல்லுகின்றேன். உன் கணவன் இருந்ததுதான் இருந்த உயிர் பிடித்தது தர முடியாது. நான் கட்டியது நான். அவர் முடியுமா முடியாதா? முடியாது. பாருங்க பார்க்கலாம். என்ன சொல்றதை? போய்டா. ஐயோ நமோ நாராயணாய ஐயோ நமோ நாராயணாய எனக்கு திருப்பித்தான் அருகுதையா. திருப்பித்தான் அருகுதையா. திருப்பித்தான் அருகுதையா. டேய் காலையில ஒரு சிரிப்பு வருது. நாரதா உன் கால் எங்க இருக்குது? இப்ப நேரம் கிடையாது. அதான் காட்டுல தனியா இருந்த எனக்கு துணையை கொண்டாந்து விட்டுட்டாயா? நான் எங்க கட்டா ஊத்தி ஒரு ஆசை, ஒரு பந்து போறன்னு ஆசை. இந்த கால் நட்டா பந்தராயிடுமா? அது எப்படி ஆகும்? 1 2 3 1 2 3 4 நீ 5. நான் செய்வரப்பா ஓடு காலு. ஏன்னா தொகை இருக்குங்க. நான் தாங்க பந்தலுக்கு கால் நட்டாச்சு. கீத்து போடணும். கீத்து போடணும். கீத்து இல்ல, கீத்து இருக்குது. இருக்குதா கொண்டா? கையில இருக்கு. நீங்க பாட்டி வாட்ட சாட்டமான கீத்து. டேய் டேய். அது கொண்டு வந்து. டேய் 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 ஏண்டா? நான் பாட்டி பாட்டியா பேசக்கூடாது. பாட்டி வாடி சாட்டுதா வாட்ட சாட்டமான கீத்து. வாட்ட சாட்டுதா நாரதா கால் கொஞ்சம் கீழே போடு. நாரதா கொண்டு வா. அது ஒரு போனா பைக்குளத்துல எங்க தாத்தா நாராயணன் லட்சுமி டேய் 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 கால நேரத்துல பண்ணின வந்தா யாண்டா அவளை கொண்டு வந்து? கொஞ்சம் தனியா உட்காந்து. சரி விடு. அது போனா எங்க அம்மா சரஸ்வதி ஏன்டா என்னடா நான் தான் வந்து ஏன்னா அம்மா கூப்பிடுறப்பா பொருள் சொல்லுவாங்க. இதெல்லாம் போனாலும் மோட்டு உடனே கொஞ்சம் சலசலப்பா இருக்கலாம். அந்த மாதிரி கீத்து எங்க போறதுன்னு தான் தெரியல. இருக்குதுப்பா எங்க? யமலோகத்துல சாமரா தேவி. அட பொறுவாரி கண்டாளா. என் பொண்டாட்டி பஜாரி அவகிட்ட சொல்லாத அங்க போவாத. கீத்து சல்சல் போய் கேக்குறாரு. பாட்டி பாட்டி